இம்புடு கூட்டமா இருக்கு. நானும் சொன்னேன் என்ன இம்புடுக்கு கூட்டமா இருக்குது. இம்புடு கூட்டமா இருக்கு. ஓ இம்புட்டு இட்டு போடணும். பரவாயில்ல இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே கொஞ்சம் மனசுக்குள்ள அச்சம் நாணம் மடம் பைப்பு இதெல்லாம் வந்துருமே. பைப்பா என்ன காரணமா இவ்வளவு கூட்டத்துல நாம ஒரு ஆளா நிக்கிறோமே அப்படிங்கனால பக்கமே வணக்கம் வணக்கம் மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏன் அவருக்கு ட்ரிபிள்? தங்க மனுஷன் சொன்ன வேலையை டக்கு டக்குன்னு செய்யறாங்க பாரு. என்னமா சொல்ற? உள்ள சுவிட்ச் போர்டு இல்லன்னு சொன்னா உடனே கொண்டாந்து போட்டாரு. லைட்ட பவர் ஏத்துன்னு சொன்னா உடனே ஏத்துனாரு. ஆனா ஒரு சில பேர் நம்ம சொன்னோம்னா குரு குரு குருன்னு எதிரிய பாக்குற மாதிரி பாப்பாங்க. அந்த மாதிரி பார்க்காம மைக் செட்டை அருமையாக அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கண்ட வணக்கத்தை மட்டும் சொடக்கமா சொல்லாம ஹலோ 1 2 3 இவர வேற எக்கோ வச்சாப்லையா எந்த வார்த்தைக்கு எக்கோ வைக்கிறாப்ல அப்ப நீ இதுல வீக்குன்னு தெரியுது. இதெல்லாம் இல்லையா? ஹலோ 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 படமா வீடியோ கவரேஜ் அன்பு உள்ளா என் உடன்பிறவா சகோதரன் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நீங்க வந்து என் பாட்டில் பிழை வந்துவிட்டீர்கள். கிட்ட கிட்ட
சொல்ற விட்டுடுனா கெட்ட பழக்கங்கள் தீய எண்ணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் விட்டுடு தம்பி என்ன ஆட்டாவது இது விடிய செய்யா ஒவ்வொன்றும் இல்லாம வச்சுக்கிட்டு ஆட்டுது நான் இருக்கிறத சாட்டமா நீ ஆட்டலாம் நீ அப்படி பார்த்தா சுறுசுறுப்பு கொடுத்தோம் இப்போ கொஞ்சம் கிளிகிளிப்பு கோழி குருவை கோழி குருவை ஏமா கோபப்படுறா இது வாமா வாமா எல்லாம் பேசிட்டு இருக்குமா என்ன கோபப்படுற நம்பர் ஒண்ணாங்க என்னமா என்ன பாட்டு பாடுற சொல்லுமா புதுக்கோட்டையில இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருந்த ஒழுக்கமா இருக்கியா அப்ப நீங்க எப்படி பாட்டி இப்படியே வச்சு பாடலாம் எப்படி என்ன பிள்ளை இல்லைங்க நான் ரொம்ப திணறிக்கிட்டு இந்த ஒளிப்பாடல என்ன சொன்னீங்க காக்கோழி குவையில ராசாத்தி நீ இல்ல நீங்க டான்ஸ் ஆடுறது விஜயா ராசாத்தியா பாட்டுல அப்படிதானமா அது சொன்ன மாதிரி பிளே தாங்க அது விஜய் பாடவா மாத்தி அடிக்க காக்கோழி குவையில மைக் செட் என்ன குஞ்சு தம்பி இந்த மைக் அசிங்கம் பேசுது டான்ஸ் ஆடுறது அசிங்கம் பேசுது காலையில கட்டி வச்சு சரி அந்த மைக் போ
ஹலோ 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 அது நல்லா இருக்கு. உன்னுடைய குச்சி என்ன அதுவும் அப்படிதான் இருக்கு. ஏமா என்ன அதுலயே அப்படி பேசுது? என்ன பைப்பா மைக்கை டெட்டால் போட்டு கழுவியாண்டியா நீ இல்ல பேசாம காலையில ஓடிட்டு பெட்ரோல் அடிப்பாரு ஊத்தி. உங்க நெஞ்சுக்குள்ள ஆமா ஆமா அலசலா இருக்குது. அலசுதா அப்படியே. ஓ மைக்கு வர சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமா அலசலா இருக்கு. என்ன கேள்வி மைச்செட்டுக்கார நாங்களே என்ன எதிரியா குறை சொல்றதுக்கு? மேலே வந்து நீங்க இன்னும் பாடுங்க தெரியும். ஏமா வந்திருக்க குறை சொல்றீங்க அதான் சொல்லலாம். ஆர்பி அறிகிறேன் ஆர்த்தி அறியறனா சகலகல வல்லவன் உலக நாயகன் நாடக உலக செபாலியர் சிவாஜி கணேசன். இவ்வளவு பட்டம் தான் இந்த மனுஷனுக்கு யாரு கொடுத்தது? நீங்க தான் கொடுத்தீங்களா? என்ன இவர் கலைப்படையில சாதிச்சுட்டாரு இவருக்கு இவ்வளவு பெரிய பட்டம்? ஏமா ராஜ பாட்டு போடுவாரு, வள்ளி இல்லைன்னா வள்ளி போடுவாரு, சரி நாவல் போடுவாரு, சரி பெட்டி வாசிப்பாரு, மிளகு வாசிப்பாரு. எல்லாத்தையும் போட்டாரு. அவரு பெரிய ஆளு, திறமை உள்ள ஆளு, எல்லாத்தையும் போடுவாரு. டான்ஸ் போடுவாரு. டான்ஸையும் போடுவாரா? டான்ஸ் போடுவாரு. அவரு டான்ஸ் போட்டாருன்னா அவருக்கு ஈக்குவலா பப்பு. அதனால அமைதியா இருக்காரு. யாரும் இல்லையே. ஏன்னா அவருக்கு ஈக்குவலான பப்பு இந்த உலகத்துல யாரும் இல்ல. இப்படி எல்லாம் அறிஞரனை பெருமைப்படுத்தி பேசுறேன்னு மட்டும் யாரும் நினைக்க கூடாது. இந்த ஆள பேரை கேட்டாலே எனக்கெல்லாம் பச்சை மலை அரைச்சி இதுல அப்புறம் மாதிரி இனிமேல் எரிஞ்சா என்ன எரியாட்டி என்ன முகரை எப்பாது முகரை எப்பா அப்புறம் முகரை மரியாதையா பேசுமா? ஏங்க அவருக்கு எனக்கு என்ன கொடுக்கவாங்களா? சண்டை சச்சரவா? அவரு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன தப்பு? மேடையில பண்ணிட்டாரு. ஏமா எங்க நாங்களே உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு தெரியாம என்ன தப்பு பண்ணாரு? நாலு பேரை பார்க்க வச்சு பண்ணுவாரா? அவர் நோட்டீஸ் வாங்கிச்சாருல அண்ணே ட்ரிபிள் கண்ணண்ணே காலையில இந்த யூடியூப்ல அவர் அந்த டான்ஸ் பேரை சொன்னதை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப போடுறீங்க. அப்பதான் அவர் பண்ண தப்பு என்னன்னு தெரியும். சரியா? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? செக்ஸ் பிரசன் வாசிக்கிறாப்ல வாயை பிடிச்சி நாளா கிழிச்சா என்ன அந்த மனுஷன்? நாக்கு சிலிப்பாயிருக்குமா தங்கி? அந்த நாக்குல சரஸ்வதி உட்கார்ந்துருக்காளேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கா தொல்லச்சி விடுவேன். மிஸ்டர் ஹரிகரன் வெளியில வாங்க. அவர் நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நீ சுதிய பிடிக்காத. பெரிய பெரிய பப்புனுக்கு தான் ஓகோவை பாடணும். இதெல்லாம் சாதாரண பப்புனு. இவருக்கெல்லாம் ஓகோவை பாடி கூப்பிடணும் அவசியம் இல்லை. நீ ஓகோ பாடலன்னா அவர் வரவே மாட்டாரு வெளியில. ஒருத்தர் மட்டும் அவரை பேசவும் கோவப்படுறீங்களே. இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவருக்கு தான் ரசிக்கிறா. ஆர்பி அறிஞர் அவர்னா அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல கை தட்டுங்க பாப்பா எல்லாரும். அப்பாடி ரசிகர் பாருங்க வந்துட்டாப்ல. எவ்வளவு பெரிய ஆளு. இதுல இருந்து என்ன கண்டுக்கிட்ட? அவரு பெரிய ஆளுன்னு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இதுக்குள்ள அடக்கிட்டு நான் போவேன். வரட்டும் நக்கி. வரட்டும். அவர் அழைப்பதற்கு முன்னாடி சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாரா. சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாரா. அசந்து போய்
எது நைஸ் கேர்ள். என்ன இது? சத்தியா தொப்பி தொப்பி. போயா சூப்பி சூப்பி. இன்னும் பார்க்கவே தெரியும். எப்படி இருக்க? ஏன் நல்லா இருக்கா ஒரு லட்சம் பணம் தர போறீங்க? கும் கொடுவா. நல்ல ஏய் சாத நல்ல. எனக்கு என்ன புருஷனா? புருஷனா? என்ன வச்சிருக்கீங்களா? இல்ல. என் முறை பையனா? என் தாய் மாமனா? அப்புறம் என்ன கூண்டல் வந்து குண்டில தட்டிட்டு இருக்கிற? அட்வான்ஸ் கொடுத்தது அதுதானே. அட்வான்ஸ் அமைப்பாளர் அமைப்பாளர் வார்த்தை பிள்ளை இருக்குது அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க. சக்தி எனக்கு கொடுத்தது விஜி குண்டி உனக்குத்தான் சொந்தம் சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்படியா சொல்லி கொடுத்தீங்க? 6 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் அவ உனக்கு கொண்டாடி. அப்படி ஒண்ணு எனக்கு அவசியம் இல்ல. 10 மணி வரைக்கும் உனக்கு கொண்டாட்டியா இருக்கணும்னு. அதுக்கு வேற எவனுக்காவது ஒப்பாட்டியா கூட இருக்கா? இந்த வாயிலே பேசுறவள என்ன பேசுறேன்? வரட்டும் நான் ஆமா. பாத்துக்கிறேன். ஆமா அதுக்கு பெரிய ஆளான்னு கேட்டேன். என்ன தப்பா? நீங்க என்ன பெரிய ஆளா? அப்படியே பேச முடியல. எதுக்கு நீ வந்து பின்னாடி தட்டின? ஒரு பொம்பளை நெஞ்சுக்கு நெஞ்சு நேரா பேசணும். நான் இந்த பக்கம் வசனம் பேசுற பின்னாடி. ஏமா கட்டி பிடிச்சனே கோவம் வந்துருக்கோமோ. ஆமா சொல்லி கொடுத்த மாறாட்ட சௌமா இருக்கு பேசாம நின்ற. கட்டி பிடிச்ச நீங்களா? அப்படி யாரு விட்டா? முத்துராஜா விட்டாப்ல. நான் உட்காந்துருக்கேன் ஜவனேன்னு. நீங்க கட்டி பிடிக்கவும் என்ன கல்யாணம் பண்ண ஒரிஜினல் புருஷன் மாதிரி பிடிச்சீங்க. அதுதான் நம்ம டெக்னிக். ஆஹா. நான் யாரை பிடிச்சாலும் அவங்க புருஷன் பிடிச்ச மாதிரியே இருக்கேன். முகர கட்டிய பாரு முகர. கேரளால போய் தவிடு செஞ்சு தொடையில வச்சா நல்ல வேலை தொடையில தானே வச்சிருக்க. அப்பதான் அது வேலை செய்யும். நல்லா வேலை செய்யட்டும். என்ன நாங்க போய் என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? போட்டு ஏய் விட்டு தன்னு வச்சுக்க. ஏன்னா என்ன ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை போட்டு இந்த அடி அடிக்குது வாங்கி பேசாம இருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யணும்டா? பதிலுக்கு நெஞ்சில நீங்க கை வச்சு அடிங்க பாப்பா. என்னப்பா? பதிலுக்கு நெஞ்சில கை வச்சு அடிங்க. நீ ஓசன ப்ரோப்ளம் பார்க்காம ஆசைப்படக்கூடாது. ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் முத்துராஜ். எனக்கு அதுக்கு சில இடம் இருக்கு. 4 சமத்துக்குள்ள செய்வதை தவிர செவத்துக்குள்ள நாட்டுக்குள்ள செய்யறதுக்கு 4 கிடையாது. உன்னை உச்சரிக்கிறேன். போங்கறேன். என்ன சொன்னீங்க? எச்சரிக்கிறேன். தெளிவா சொல்ல எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நடந்துக்க. நீ முதல்ல ஆம்பளை அடக்கறதுக்கு மேல நிக்க பழகிக்க. எனக்கு சொல்லாத நீ. நீ என்னைய இப்படி சொல்லாத. ஆய் அடங்க முதல்ல. நீ முதல்ல அடங்கு. நான் அடங்கணுமா அடங்க வேணாமான்னு எனக்கு தெரியும். பொம்பளை இப்படி பேசினாலே அட்டை தருத்துறான். ஆம்பளை இப்படி பேசினாலே ஒண்ணுமே இல்லாம போறீங்கன்னு அர்த்தம். ஆம்பளை பேசினானா அது சரித்திரம். அந்த மாதிரி பெண்கள் பேசினா சகாப்தம். நானே குடுங்கும். வாயாடி சிரிக்கிது உங்களை தாங்க நாங்களே தவிர ஆம்பளை சொல்லல. ஆமா பொம்பளைங்க பேசினா வாயாடி. நீங்க பேசினா ஆம்பளை பேச பிறந்தவன். அந்த மாதிரி பெண்கள் சாதிக்க பிறந்தவங்க சாதிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க சாதிக்கலாம் எங்களுக்கு தெரியும். பெண்ணோட வேலை எங்க இருக்குது? ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. அடுப்படிக்குள்ளதான் ஆட்டம் எல்லாம். அதே மாதிரிதான் சொல்லிருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே மனுஷன், அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, அவனும் சாவதும் பெண்ணாலே இருக்காங்க. அது மாதிரி உங்களை மாதிரி ஆண்களை வாழ வைக்கிறது நாங்க தான். அடங்கி மரியாதையா போங்க. எங்க வாழவும் இல்லாது. ஹரிகரன், நீங்க ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க கிட்ட உங்க பேச்ச பேசணும். நான்லாம் மேடையில நிக்கிறேன்னு தெரிஞ்சா இளையராஜா பப்புன்னு இருக்காரு பாத்தீங்களா, அவரே உள்ள போட்டு பிணைவாரு. இருந்தாலும் அவரே இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அது யோகம் உனக்கு இல்ல. அதுதான் அது ஏங்க சொல்லாத. அந்த கையோட நான் நிறைய நினைச்சேன். அது ஏங்க சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவ? என் கோமனா கோமனமா குணமனம் உனக்கு தெரியாது. டென்ஷன் ஆயிட்டேன். என்ன பண்ணுவ? ஒய்யால ஜாமான உருளுன்னு சரி சொதக்குன்னு போட்டுக்குவேன். அந்த ஜாமான முதல்ல உருவி என்கிட்ட காமிங்க. அது சொதக்கணும் போதா புதக்கணும் போதா நான் பாக்குறேன். அசுக்கு அப்படியாவது அதை பார்க்கணும்னு ஆசை. ஆமா அவ்வளவு லேசுல பார்க்க முடியாது. ஏங்க இதெல்லாம் நீ பார்க்கணும்னா 50 ஆண்டு காலம் அக்கறையில அம்மனை குட்டியை பண்ணணும். அது அம்மா குட்டியா தான் பண்ணணும். அப்பதான் அது நுனியாவது ஒரு காட்சி வரும். நுனி இருந்து என்ன பண்றது? தெரிஞ்சுக்க நம்ம கலாச்சாரம் முதல்ல என்னன்னு தெரியும். ஆம்பளை பையனுக்கு மதிப்பு கொடுக்கணும். 5 வயசு பையனா இருந்தாலும் நடந்து வந்தான்னா 50 வயசு கிழவி காலம் நீட்டி உட்கார்ந்தான்னா ஆம்பளை பையன் வந்தான்னு காலம் மடக்கணும். நம்ம மகன் தானே நம்ம பேரன் தானே வந்தான்னு காலம் நீட்டினான்னா
அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு வச்சு நிறையவே இருக்கு. அதெல்லாம் நானும் சொல்றேன், ஒரு பெண்கள் தலை குனிஞ்சு நடக்கிறதுனாலதான் உங்களை மாதிரி ஆண்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க. நாங்க தலை நிமிர்ந்துட்டா நீங்க தலையை தொங்க போட்டுருணும். அதனால மானம் மரியாதை காப்பாத்திக்கிட்டு மேடையில இருந்து போக பாருங்க. உன்னை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு பெண்ணு தானே? தமிழ்நாட்டால் தானே? கலாச்சாரம் தெரியுமா? உனக்கு கலாச்சாரம் தெரியுமா? தெரிஞ்சதுனால அது மாதிரி தெரிஞ்சதுனால தான் நானும் உங்ககிட்ட சரிக்கு சரியா பேசுறேன். நான் கேட்கறது கரெக்டா போயிட்டு சரிங்களா? தம்பி அமைதியாக. அமைதி அமைதி. சொல்லு, வயசு பண்ணியா? வயசு பண்ணியா? வயசுக்கு வராம இருக்க முடியுமா? நான் கேட்கறது போயிட்டு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? அதாச்சு வருஷம் ஆச்சு. ஆமா. குச்சி கட்டினாங்களா? ஏயா தாய் மாமன்னா உடனே பச்சை மட்டையை வெளுத்தி உடனே குச்சி கட்டிடுவாங்க. இந்த காலத்துல எவன் குச்சி கட்டுறேன்? பிள்ளைங்க வயசுக்கு வந்தா கதவு மூலையில 3 நாளைக்கு உட்கார வச்சு 4ஆம் நாள் தண்ணி ஊற்றி பள்ளிக்கூடம் போன வரட்டி விட்டுறாங்க. சரி. ஆனா 1 மாசம் குடிசை கட்டி அந்த காலத்துல ஒதுக்கி வச்சாங்க. உனக்கு குடிசை கட்டிருக்காங்க, கண்டிப்பா இது செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா குடிசை கட்டி 16 நாள் ஆண்கள் முகத்தையே பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ள பொத்தி வச்சிருந்தாங்க. இப்ப கேட்கறது கருத்து, குடிசை கட்டும் போது குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் கொடுத்துட்டாங்க. உலக்க, ஆமா, விளக்கமா, ஆமா, கருக்கருவா, ஆமாங்க. இது 3 போட்டிருக்காங்களே, அது ஏன்? அது ஒரு கன்னி பொண்ணு பருவம் அடைஞ்சிருக்கா, காத்து கருப்பு அண்டிடக்கூடாதுன்னு இரும்பு விளக்க மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. தப்பு. அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. வேற என்னையா? வேய் பிசாசு காத்து கருப்புலாம் விளக்க மாட்டேன்னு பயந்துட்டா ஓடுது. அப்புறம் ஒரு வசனம் கிடையாது. அதோட உள் நோக்கம் என்ன அப்படின்னு இப்ப நான் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். அந்த குடிசைக்கு வாசலை ஏன் உலக்க போடுறான்னா, குடிசைக்கு வெளியில வரும்போதெல்லாம் அந்த உலக்கை அப்படி தாண்டி தாண்டி தான் வரணும். அப்படி வரும்போதெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கணும், இனிமேல் இது மாதிரி பல உலக்கையை பிடிச்சு நம்ம வேலை பார்க்கிற பொறுப்பு நமக்கு வந்து